தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் ஒரு சண்டை வந்துச்சான். அப்போ வந்து இந்த தீக்குச்சி சொல்லிச்சான், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, என்னால தான் வந்து நீ எரியற. விஜய் சாம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவரை நான் சன் மியூசிக்லேருந்தே பார்த்துருக்கேன், எல்லாரும் சொன்ன மாதிரி தான். அதுக்கு முன்னோடின்னு சொன்னோன்னா பிரஜன் பிரபு தான். ஏன்னா அவர் விஜய் டிவியில் ஒரு சீரியல் பண்ணியிருப்பாரு, அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவ்வளோ ஃபேமஸ். இன்னை வரைக்கும் அது என்னோட காலேஜ் டியூனாக இருக்குது. ஸோ ரொம்ப சாமிங்கான ஹீரோ. ஸோ இந்த கேலண்டர் லாட்சில் 12 பேர் 12 மாடல்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் என்னோட ஆடுக்கு ஒரு 2 மாடல்ஸ் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் இந்த வீடியோ பார்க்கும்போது செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேம் நான் இப்பயும் உங்களுக்கு காஸ்டிங் கொடுத்துல, இதில் நான் 2 மாடல் சூஸ் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100+ ஆட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் அப்புறம் பர்சனலாக சொல்கிறேன். இப்பயே சொல்லிட்டா நல்லா இருக்காது. ராணவுடைய அண்ணன் தான் நான், சொல்லலாமா? எல்லாம் ராணுவ பாராட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஓகே, ராணுவ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னா, ராணுவ பிளேஸ் மட்டும் மாத்தல, இந்த பொண்ணோட போன் வரைக்கும் அவர் கையில் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போன் வச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு சச் எ பிரில்லியன்ட் காய். எஸ், அவர் இன்னசென்ட் தான். உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். வந்து ஃபோன்ல போட்டோ காட்டினாங்க, வீடியோ எடுத்துன்னு, அதுக்காக தான் வாங்கினேன். இந்தாங்க கொடுத்தாச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவர் உண்மையிலேயே இன்னசென்ட் தான். அவர் அங்கே போய் நடிக்கலாம் இல்லை, அவராக தான் இருந்தார். எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 13 வருஷமா நாங்கள் ஒன்றா இருக்கோம், எல்லாம் தெரியும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராணவ். இவ்வளோ பேர் உனக்கு இன்னும் இந்த ஒரு வருஷம் சீசன் முடிஞ்சும் உன் ஞாபகம் வச்சிருக்காங்க. நான் மறந்துடுவாங்கன்னு நினச்சி பயந்துட்டேன். பட் அந்த அளவுக்கு சம்பவம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேன். ஓகே, அவருடைய அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் படத்துக்கு வாழ்த்துக்கள். சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆகணும். ஸோ அவனும் அவர் பெரிய ஹீரோவாக பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. பிரசன்ட் ப்ரோ, உங்களோட செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. ஓகேங்களா? நான் ஒரு கதையோடு வரேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரியா கிரியேஷன்ஸ் ராதிகா மேம் பண்ணியிருக்காங்க ஒன்று, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்ட் 12 மாடல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதத்துக்கும் ஒரு மாடல் மாதிரி. ரொம்ப அழகாக சூஸ் பண்ணி, அதாவது மாடல் மட்டும் அழகாக சூஸ் பண்ணாமல் அதுக்கு வேண்டிய டேரக்டரையும் பயங்கரமாக ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணி. ப்ரோ, உங்களோட ஃபேன் ப்ரோ. நான் டேரக்டருங்க சாம் ப்ரோ. அவர் ஒரு மாதிரி ஆங்கரிங்லாம் பயங்கரமாக சூப்பராக பண்ணுவார். அவர் சீரியஸாக அவர் சூப்பராக பண்ணுவார். ப்ளஸ் கேமராமேனு, ஏன்னா கிஷோர் ப்ரோ, நீங்கள் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. ஏன்னா ஒரு ஆள் ஒருத்தங்களை ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், அவங்க கேமராமேன் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தங்களை ரொம்ப அழகாக காட்டுறது. நீங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக காட்டி வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ப்ளஸ் தேங்க்யூ திருமலேச சார். நீங்கள் வந்து இங்கே மட்டும் பேசாமல், வெறும் ஸ்டேஜை மட்டும் பேசாமல் இங்கே இருக்கவங்களும் பற்றி பேசுனீங்க, ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. அண்ட் பிரஜன் ப்ரோ வேற லெவல் ப்ரோ, நீங்கள் சூப்பராக பண்ணீங்க நீங்கள். அண்ட் ராதா மேம், நான் உங்களோட ஃபேன் மேம். நான் குட்டி வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் உங்கள் படம் மேம், சூப்பர். அண்ட் சங்கீதா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குயின்சி, பிக் பாஸ் என்னோட சீனியர், அவங்களாம் சூப்பர். ராஜ் ப்ரோ அண்ட் என்னோட பிரதர் அவர். அண்ட் ஹர்ஷா, இப்போது சூர்யா 46லலாம் பண்ணிகிட்ருக்காங்க மேம். இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் பக்கத்துக்கு வரும்போது. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ராதிகா மேம் பற்றி பேசணுன்னா, மேம் ஒரு செம்ம டவுன் டு எர்த். அது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணுன்னா, ஒரு வாட்டி வந்து இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் ஒரு சண்டை வந்துச்சான். அப்போ வந்து இந்த தீக்குச்சி சொல்லிச்சான், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, என்னால தான் வந்து நீ எரியற அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் செம்ம சண்டையாம். அப்போ வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, யார் நாங்கள் 2 பேரும் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கடவுள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்போ வந்து சொன்னாராம், தீப்பெட்டி தான் ரொம்ப பெருசு, இவங்க 2 பேரும் சண்டை என்ன ரீசன்னால ஏன் அப்படி கேட்டுட்டு கடவுள்கிட்ட கேட்கும் போது அப்போ கடவுள் சொன்னாராம், நீ வந்து உனக்கு வந்து ஃபயர் வந்தோடனே நீ வந்து கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிடுற, ஆனால் வந்து இந்த தீப்பெட்டி இருக்கு பாரு, நீ மட்டும் ஒன்றை மட்டும் ஏற்றலை, உன்னை மாதிரியே சுற்றி இருக்க எல்லா தீக்குச்சிக்கும் அதுதான் வந்து இந்த ஃபயர் கொடுக்குது. ஸோ எப்போ ஒருத்தனுக்கு தலகணம் இருக்கோ அப்போ வந்து அவன் அங்கேயே அழிஞ்சு போயிடறான். ஸோ அந்த மாதிரி தான் ராதிகா மேம்க்கு எப்பவுமே வந்து இந்த தலகணமே இருக்காது. அவங்க எப்பவுமே ஒரு டவுன் டு எர்த்தான பர்சன். ஸோ அவங்க இருக்கனால தான் அவங்க வந்து 15 இயர்ஸை சர்வை பண்ணிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. மேம் ஆல் த வெரி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. இதுக்கப்புறம் இன்னும் பெருசாக நீங்கள் பண்ணுறீங்க. நாங்கள் எல்லாம் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் பீப்புள். மேம், இங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங்.
and thanks for coming here, press persons, everyone. And invite பண்ண ராதிகா அண்ட் பிஆர்ஓ நிதிஷ் ஸ்ரீராம் இவங்க ரெண்டு பேருக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கேன். அண்ட் மேடையில் உட்காந்துட்ருக்கேன் சீஃப் கெஸ்ட் டைரக்டர் திருமலை, என்னோடய ஃப்ரெண்ட், என்னோட நண்பர், அண்ட் பிரஜன் இஸ் மை ப்ரோ. ஸோ அவர் வந்து எப்போவுமே ஹீரோ தான். கூடிய சீக்கிரம் அவருடைய படம் வந்து அந்தரன், அதை சப்போர்ட் பண்ணுங்கள், இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ். ஸோ ஆல் த பெஸ்ட் பிரஜன். அண்ட் ராணா, உங்களை நான் பிக் பாஸில் பார்த்துருக்கேன். உங்களை நான் பார்க்குறப்ப நினச்சேன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கார்ல அப்படின்னு நினச்சேன். இல்லை, நீங்கள் இப்போவும் நல்ல பையன்தான், எப்போவும் எனக்கு உங்களை பிடிக்கும் ஆக்சுவலி ரொம்ப. இல்லை 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 ராணா, சீரியஸ்லி சீரியஸாகவே நான் ராணா நினச்சி சொல்லுவேன், வீட்டில் சொல்லுவேன் ரொம்ப நல்ல குடும்பத்து பையன், பாவம் பிக் பாஸில் இன்னசென்ட்டாக இருந்தார். சீரியஸ்லி வர இன்னசென்ட், பட் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அண்ட் வெயிட்டிங் உங்களோட படம் பார்க்கணும் ஃப்யூச்சரில். நீங்களும் வந்து நல்ல இந்த மீடியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹீரோ ஆவீங்க. என்னோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நானா ரியலி ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அண்ட் பிரஜன் ஆல்சோ. அண்ட் எஸ்கே எஸ்ஆர்கே ரியல் எஸ்டேட் ப்ரொடியூசர் அவர்களுக்கு நன்றி. எப்பவுமே ப்ரொடியூசர்ஸ் தான் மெயின். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு டேரக்டர்ஸ்க்கும் சரி, ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர்ஸ் நினச்சாதான் ஒரு காலையை நம்ம எடுத்து வைக்க முடியும். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் சப்போர்ட்டிங் ராதிகா. அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நியூ லான்ச்சஸ் ஆர்டிஸ்ட் இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க ராதிகா. இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆகிறப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் பண்ணேன். அவர் டேரக்டர் பேர் வந்து பாபு சங்கர். போவன் டோன் ஒரு ஆட் பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து அபி. இப்போ சமீப காலமாக அவர் இறந்துருந்தார் இல்லையா? ஸோ ஐ ஒர்க் வித் ஹிம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பண்ணது அவரோட தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் படங்கள் பண்ணேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மூவிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது. ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் நம்ம வந்து ஆட்ஸ் பண்ணுவோம். எனிதிங். இப்போ இந்த லான்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கேலண்டர் லான்ச், இட்ஸ் ரியலி இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க ராதிகா ஆர்டிஸ்ட்க்கு. ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எவ்ரி ஒன். கண்டிப்பாக உங்கள் கனவெல்லாம் நனவாகும். கண்டிப்பாக எல்லாருமே ஷைன் ஆகணும். அதில் ஒன் பை ஒன் ஆவீங்க. ஆகலன்னு சொல்லி ஃபெடப் போயிடாதீங்க. திரும்ப திரும்ப இதை நீங்கள் ஸ்விம் பண்ணிகிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த கிளிட்டரிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த நியூ என்ட்ரிஸ். அண்ட் என்ன சொல்கிறது, விஜய் சாம், எனக்கு இவரை நான் வந்து சன் மியூசிக்கில் தான் பார்த்துருக்கேன். நானும் உங்களுடைய இன்னும் ஸோ இவருடைய ஸ்பீச் நானும் ரசிச்சிருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து அண்ட் வந்து என்னென்னா எல்லாருமே அதே ஆங்கரிங்காகவே இல்லாமல் அடுத்தடுத்தது ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா? இட்ஸ் ரியலி அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரே இடத்துல இல்லாமல் அடுத்தடுத்தது நீங்கள் வந்து டேரக்டராக ஸ்டெப் எடுக்க போகிறீங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எல்லாமே நம்ம எல்லாருமே ஒரு டைரக்ஷனில் இருப்போம். அதனால் ஸோ இப்போவே நாங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? சரி, ஓகே. அண்ட் இந்த மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ராணா, எனக்கு உங்களை ரொம்ப செல்லப்பள்ளியாக தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு உண்மையிலேயே நிறைய கேர்ள் ஃபேன்ஸ். அண்ட் நீங்கள் என்னோட ஃபேனுன்னு சொன்னப்போ டேரக்டர் திரு வந்து என்னை வந்துட்டு அவருக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ், ஆனால் அவர் உனக்கு சொல்லிட்டாரு பார்த்தியா அப்படிங்கிறாரு. ஸோ ஆல் த பெஸ்ட். ரியலாக நான் உங்களை வந்து ஒரு நல்ல பெரிய மூவி லான்ச் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் ராணா. கங்க்ராட்ஸ். ஓகே. எல்லாருக்கும் சங்கீதா பாலன் மேம் அண்ட் ஸ்ரீதர் சார், இங்கே வந்திருக்கிற கேஸ்டிங் வேல்ராஜ், நிதிஷ் வந்து ஒரு பிஆர்ஓ. ஆக்சுவலி நான் வந்து ஃபீல்டில் என்ட்ரி ஆனது வந்து ஒரு பிஆர்ஓ மூலியமாக தான். மௌனம் ரவி அவர் பேர். அவரால் தான் நான் சுந்தரா டவர்ஸே ஒர்க் பண்ணேன். ஸோ இவங்க எல்லாரையும் கௌரவிக்கணும். ஸோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு கங்க்ராட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச்.